ஹாய், உங்களுக்கு இப்போ வந்து அருமையான நம்மளுடைய பழங்காலத்து ஒரு ஸ்நாக் செஞ்சு காமிக்க போறேன். நீங்க இப்போ நம்ம நிறைய பணியாரம் வெரைட்டி சாப்பிட்ருக்கோம். குழிப்பணியாரமே ஏற்கனவே செஞ்சு காமிச்சிருக்கோம். இது வந்து நம்மளுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் கருப்பட்டி பணியாரம். நம்ம பக்கத்து இதுல வந்து இது என்ன அப்படின்னா, தேவையான இது வந்து இதனுடைய மெஷர்மெண்ட்லாம் ஷீத்தல் வந்து உங்களுக்கு எழுதிடுவா. ஆப்பத்துக்கு வந்து நம்ம நனைய போட்ட மாதிரி போடணும். இதுல வந்து நான் பச்சரிசியும் புழுங்கரிசியும் கலந்துருக்கேன். ஒரே அளவு கிடையாது, புழுங்கரிசி தேவையான அளவு. அதெல்லாம் நான் எழுதிடுவேன். ஆப்பத்துக்கு மாதிரியே தான் நீங்க நனைய ஊற போடணும். அதை ஊற இது நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊறி இருக்கு. பச்சரிசி, உளுந்து, அந்த உளுந்துல கொஞ்சம் வெந்தயம் ஊற போட்டிருக்கு. இது கொஞ்சம் இது வந்து இந்த மாவுக்காக லேசா உப்பு, கடைசியில் கலக்கிறதுக்கு வந்து தேங்காய். இது வந்து கருப்பட்டிங்கிறதுனால வெங்காயம்லாம் கிடையாது. மெயின் இன்கிரீடியன்ட் கருப்பட்டி. கருப்பட்டி இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து கருப்பட்டி பாகு ரெசிபி இருக்கு. அதை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரெசிபி பண்ணலாம். இந்த கருப்பட்டி பாலை நம்ம மாவை ஆட்டினா பிறகுதான் கலக்க போறோங்கிறதுனால தயவு செய்து மாவை வழக்கம் போல அரைக்கிற மாதிரி கெட்டியா அரைக்க கூடாது. கெட்டியா அரைக்கணும். ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி தண்ணியா அரைக்க கூடாது. கெட்டியா அரைக்கணும். பார்த்து அரைங்க. அரைச்சிட்டு வந்து தண்ணி கம்மியா ஊத்தி அரைக்க சொல்றாங்க. அதாவது தண்ணியே ஊத்தாம ஆட்ட முடியாது. ஆனா கிரைண்டர்ல வந்து கொஞ்சமா போட்டீங்கன்னா ஆட்டிடலாம். ஓரளவுக்கு வந்து தண்ணியை தெளிச்சு இது வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஊறி இருக்கு இல்லையா? ஆனா மினிமம் 1 hour ஊறினா கூட போதும் தானம்மா? போதும். பச்சரிசி சீக்கிரம் ஊறி புழுங்கரிசி இருக்குங்கிறதுனால நாங்க வந்து குடிக்க வைக்கிற அவசியம் கிடையாது, அப்படியே போட்டுடலாம். சரி, நான் வந்து முதல்ல கொஞ்சம் ஊத்தி பார்ப்பேன். கொஞ்சம் எந்திரிச்சு வரலன்னா கொஞ்சம் இது போடுவேன். சரி, அல்லாட்டு போட மாட்டேன், அப்படியே போட்டுடலாம். சரி, அப்ப இது வந்து இப்ப நம்ம ஆட்டிட்டு வர போறோம். முதல்ல வந்து நான் ஷீத்துல உளுந்து அரைக்க சொல்லிட்டேன். அரைச்சிட்டேன்னா அது கொஞ்சம் மையா அரைக்க முடியாது. கொஞ்சம்ங்கிறதுனால அரைக்க முடியாது. ஆனாலும் முதல்ல அரைச்சிட்டோம்னா அது கொஞ்சம் இதாயிரும். கிரைண்டர் இருந்துச்சுன்னா பெட்டர், கிரைண்டர்ல போட்டுருங்க. சின்ன கிரைண்டர் இருக்கிற பெரிய கிரைண்டர், அதனால நான் வந்து என்னோட கிரைண்டர்லாம் 10 நிமிஷத்துல அரைச்சிரும். அப்படியே அதுனா தோசைக்கு போட போறீங்கன்னா முதல்ல இதை அரைச்சிட்டு அதை பிறகு அடுத்து தோசை. இதை அடுத்து வந்து அரிசியை போடலாம். நான் போட்டு பாரு, தண்ணியை இருத்துட்டு தான் போட போறேன். பச்சரிசிங்கிறதுனால அரை பட்டுரும். வேணுங்கும் போது நம்ம எவ்வளவு தண்ணி கலக்கணுமோ அந்நேரம் கலக்கிக்கலாம். ஏன்னா உளுந்து கொஞ்சோண்டு தண்ணி போட்டிருக்கா, அதனால நான் இப்போ வந்து தண்ணியை போடாமல் வந்து உப்பு போட்டு கொடுத்துட்றேன். இது மிக்சிலே இது போட்டால் பிறகு ஒரு சுற்றட்டும். உப்பு வந்து போட்டோம்னா அது வந்து அதுதான் வந்து ஒரு பேசிக் டேஸ்ட்டை கொடுக்கும். உப்பு போடாமல் போட்டோம்னா அது அந்த பணியாரத்தினுடைய இது ருசி வந்து சிறப்பாக தெரியாது நமக்கு. டேஸ்டாக தான் இருக்கும். பட் இந்த உப்பு வந்து மிக்ஸிலே போட்டு ஒரு சுற்றிட்டோம்னா ஒன்று போல் சுக்குப்பொடி இருந்துச்சுன்னா சுக்குப்பொடி போட்டுருங்க, நல்லா இருக்கும். இப்போ இன்னைக்கு ஷீத்தல்ல சுக்குப்பொடி இல்லை, அதனால கருப்பட்டிக்கு வந்து சுக்குப்பொடி வந்து காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஏலக்காய் சுற்றிட்டு வா. இந்த கட்டியாக இருக்குல்ல, இப்போ இவ்வளவு கட்டியாக அரைச்சிக்கிடணும். ஆமாம், அரைச்சிக்கிடணும். தேவையான அளவுக்கு மறைக்கிறீங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. நீங்க தேங்காய் பால் இது கருப்பட்டி பால் எடுக்கிற அன்னைக்கே நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு பால் அப்படியே ஊற்றலாம். பண்ணிட்டு பாருங்க. கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆஹா, வாயில் வச்சு பார்த்துக்கணும். ஷீத்தல் சொன்னது நல்ல வேலை, ஏன்னா கலருமே சேஞ்ச் ஆயிடுச்சுல. இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாமா? ஏன்னா மாவு வாசமே அடிக்குது. ஒரு இது போட்டுக்கிறேன், இதே போதும்னு நினைக்கிறேன். பாகா இருந்துச்சுன்னா இந்த கரண்டியில் ஊற்றி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மொத்தமாக சாக்லேட் ஊற்றினீங்கன்னா நிறைய ரொம்ப போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அது வேற. இப்போ வாயில் வச்சு பார்த்துங்க, தண்ணியாக போயிடும். அது ஒன்று இருக்குது. நீ தொட்டு பாரு, எனக்கு அம்மாவுக்கு சரியாக இருக்குது.
இன்னும் கொஞ்சம் கூட போடுவோமான்னு பாரு. கொஞ்சம் போடுங்கம்மா, பார்த்து ரொம்ப கிளுகிளுன்னு போயிடாம. போகாது, நம்ம அம்மா கிண்டுறதில்ல எனக்கு தெரியும். போதும், கரெக்டாக இருக்கும். இது குழிப்பணியார சட்டியில் ஊற்றும்போது எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லெண்ணெயாவது நெய்யாவது ஊற்றி போடுங்க. சரி, நான் சொல்ல மறந்துட்டேன்ல. நெய் போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் நல்லெண்ணெய் போட்டாலும் நல்லா தான். கருப்பட்டிக்கு நல்லெண்ணெய் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் சீத்தல். சரி, ஓகே. அப்போ இப்போ நான் அடுத்து குழிப்பணியார சட்டியை எடுத்து வைக்கிறேன். சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கு. நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கு. நெய் ஊற்றுறதும் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் இப்போ நேரத்துக்கு சுக்குப்பொடி கலக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கூட கலந்துக்கலாம். சின்ன சின்னதாக ஊற்றுங்க. மறைக்கிறீங்களே. நான் முதல்ல வந்து இது போடலை, என்னது இந்த பவுடர், சோடா உப்பு போடலை. சோடா உப்பு போடாமல் சாஃப்டாக எந்திரிச்சு வந்துச்சுன்னா இப்படியே இருக்கட்டும். இல்லை இது எந்திரிக்கலை, சப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நான் சோடா உப்பு போடுவேன். வேண்டியதில்லை நினைக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் இனிப்புங்கிறதுனால சட்டியில் வந்து கொஞ்சம் கருப்பாக ஒட்டும். அதனால் கரெக்டான அளவு போட்டால் போதும். இனிப்பு நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. இது வெந்துருச்சு, அதனால் நான் திருப்பி விட்டுருக்கேன். நல்லா தான் எந்திரிச்சிருக்கு. அதனால் நம்ம சோடாப்பு போட வேண்டியதில்லை, ஆர்டிஃபிஷியலாக போட வேண்டியதில்லை. சரி, இது நான் வந்து எப்படி ஆக்சுவலாக அப்படி பார்த்தா நம்ம வந்து அந்த 4 மணி நேரம் ஊற வச்ச கணக்குக்கு அது நல்லா இப்படி ஒப்பி வருது. ஆமாம், அந்த மாவே நல்லா ஊற்றி வரத்தஞ்சு. இது கருப்பட்டி போட்டிருக்கிறதுனால ஃப்ளேமை வந்து சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணியிருக்கேன். இல்லைன்னா கருப்பு. இப்போ இதெல்லாம் இப்போ திருப்பி விட வேண்டாம். இது இன்னும் கொஞ்சம் இந்த இதை வேணால் திருப்பி விட்டுறலாம். இப்போ பார்த்து நம்ம வந்து எதெல்லாம் திருப்பி விடுறதுக்கு தயாராகிடுச்சின்னு பார்த்து நம்ம பண்ணுவோம். அவசரப்பட்டோன்னா அந்த மாவெல்லாம் உள்ளிருந்து ஒழுக ஆரம்பிச்சிடும். ஆமாம், நடுவில் வச்சது வெந்துருச்சு. இப்போ இதை எடுக்கிறேன். எடுத்துட்டு இதுவும் வெந்துருச்சு. இதுவும் வெந்திருக்கும். மற்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேறு டைம் கொடுப்போம். சரி, இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி, எண்ணெய் ஊற்றுறதுக்கெல்லாம் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். அதில் எண்ணெய் இருக்குது. திறக்கலை. ஊற்றிட்டு அப்புறமா நம்மளோட பாரம்பரியமிக்க கருப்பட்டியில் செஞ்ச பணியாரம் ரெடி. நான் வந்து ஒரு ஈடு போட்ட உடனே டேஸ்ட் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் கூட ஸ்வீட் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நம்ம கரைச்சதை விட இன்னும் லூஸாக கரைக்கக்கூடாதோ அப்படின்லாம் நான் யோசிக்கலை. நான் வேற இன்னும் 2 ஸ்பூனு கருப்பட்டி எடுத்து அதில் போட்டு கிண்டுனே இன்னும் கொஞ்சம் லேசாக லூஸாக இருந்தது. அவ்வளோதான். அதுக்கு பிறகு இனிப்பு கரெக்டாக இருந்தது. அது மாதிரி நீங்கள் ஒரு தடவை முதல்ல ஒரு ரவுண்டு போட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்து, அதாவது மாவுல வந்து இனிப்பு சரியா தெரியும் நமக்கு. பணியாரம் பார்த்தா பிறகு அது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி, அந்த பணியார வாசம் ரொம்ப இதா தெரியும் கருப்பட்டி வாசத்தை காட்டிலும். அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். பாகா இருக்கிறவங்க வந்து 3/4 கரண்டியா மோந்து ஊற்றுங்க. சரி, அப்படி ஊற்றுனீங்கன்னா தான் அவங்களுக்கு சரியா இருக்கும். ரொம்ப தண்ணியா பேர வேண்டாம், பார்த்துக்கோங்க. அதுதான் அதனால தான் நான் ரொம்ப இவ்வளவு சொல்றேன் நான். சரி, சரியா.